பனீருக்கு பதிலாக டோஃபு சாப்பிடலாமா? தினமும் சாப்பிட்டால் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன? வாருங்கள் பார்க்கலாம். பனீரை போன்றே அதிக அளவு புரதங்கள் கொண்டது டோஃபு. லாக்டோஸ், அழற்சி மற்றும் வேகன் டயட் போன்றவற்றை பின்பற்றுபவர்கள் பனீருக்கு பதிலாக இந்த டோஃபுவை தான் புரதத்திற்காக எடுத்துக்கொள்வார்கள். இந்த டோஃபுவை எந்த அளவு எடுத்துக்கொள்ளலாம்? இது நம்முடைய குடல் ஆரோக்கியம் மற்றும் ஜீரணத்திற்கு எவ்வளவு உதவியாக இருக்கும் என்பது பற்றி இங்கே விரிவாக பார்க்கலாம். சோயா பீன்ஸிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிற சோயா பாலை நொதிக்க வைப்பதன் மூலம் நமக்கு கிடைப்பதுதான் இந்த டோஃபு. நாம் மிக சமீபத்தில்தான் இந்த டோஃபுவை பயன்படுத்துகிறோம். ஆனால் ஜப்பானியர்கள் 1000 ஆண்டுகளுக்கும் முன்பிருந்தே இந்த டோஃபுவை தயாரித்து உணவாக உட்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. புரதச்சத்து நிறைந்த இந்த டோஃபுவை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் நிறைய ஆரோக்கிய நன்மைகளை பெற முடியும். எலும்பு ஆரோக்கியத்திற்கு டோஃபு சோயா மற்றும் சோயாவிலிருந்து தயாரிக்கப்படும் பொருள்களில் உள்ள புரதங்கள் எலும்புகளை வலிமையாக்குவதோடு எலும்புத் தேய்மானம், எலும்புகளின் அடர்த்தி குறைதல் போன்ற பிரச்சினைகள் ஏற்படுவதை தடுக்கும். இதனால் ஆஸ்ட்ரியோபொராசிஸ் உள்ளிட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களின் ஆபத்து குறையும். சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த டோஃபுவில் உள்ள ஐசோபிளவன்கள் சருமத்தில் ஏற்படுகின்ற சுருக்கங்கள், நுண்ணிய கோடுகள் மற்றும் கரும்புள்ளிகள் ஆகியவற்றை குறைக்கும் வேலையைச் செய்கின்றன. அதனால் அடிக்கடி டோஃபுவை உணவில் சேர்த்துக் கொள்பவர்களுக்கு ஆரோக்கியமான இளமையான சருமம் கிடைக்கும் என்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. பிசிஓஎஸ் எடை இழப்பு எடை அதிகரிப்பதில் பல வகைகள் உண்டு. அதில் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளால் ஏற்படும் எடையை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதும் குறைப்பதும் மிக கடினமான விஷயமாக இருக்கும். அதில் ஒன்றுதான் பிசிஓஎஸ் பிரச்சனையால் பெண்களுக்கு ஏற்படும் உடல் பருமன். இந்த பிசிஓஎஸ் பிரச்சனையால் அதிகரிக்கும் உடல் எடையை குறைக்க டோஃபுவை உணவில் அடிக்கடி சேர்த்துக் கொள்ளலாம். மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் டோஃபு உள்ளிட்ட சோயா பொருளை உணவில் அதிகமாகச் சேர்த்துக் கொள்வதன் மூலம் நினைவாற்றல் அதிகரிக்கும். ஞாபக மறதி பிரச்சினை குறையும் என்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. மூளை ஆரோக்கியம் மற்றும் நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கும் அமினோ அமிலங்கள் இதில் அதிகம். பெருங்குடல் புற்றுநோய் ஆபத்தை தடுக்க குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் உணவுகளில் மிகச்சிறந்த உணவாக டோஃபுவை குறிப்பிடலாம். இதிலுள்ள பயாடிக் பண்புகள் குடல் பாக்டீரியாக்கள் உற்பத்தியை அதிகரித்து ஜீரண ஆற்றலை மேம்படுத்துவதோடு குடல் புற்றுநோய் அபாயத்தையும் குறைக்கிறது. விதைப்பை புற்றுநோய் ஆபத்தை குறைக்கும் டோஃபு ஆண்களுக்கு ஏற்படும் விதைப்பை புற்றுநோயின் ஆபத்தை குறைப்பதிலும் டோஃபு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. விதைப்பை புற்றுநோய் பிரச்சினை உள்ளவர்கள் டோஃபுவை தங்களுடைய டயட்டில் அதிகமாகச் சேர்த்துக் கொள்வதால் அதன் அறிகுறிகள் குறைவதோடு புற்றுநோய் கட்டிகளின் வளர்ச்சி வேகத்தை குறைக்கவும் தடுக்கவும் செய்யும். கொலஸ்டராலை கட்டுப்படுத்தும் டோஃபுவை நம்முடைய தினசரி உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் புரதச்சத்து குறைபாடு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள முடியும். அதே சமயம் இரத்தத்தில் நல்ல கொலஸ்டராலின் அளவை அதிகரிக்கச் செய்வதோடு கெட்ட கொலஸ்டரால் அளவை குறைக்கவும் செய்கிறது. ஒரு நாளைக்கு 50 முதல் 70 கிராம் அளவுக்கு டோஃபுவை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்டராலிலிருந்து 5% அளவுக்கு குறைவதாக ஆய்வுகளில் குறிப்பிடப்படுகின்றன. கரோனரி தமனி நோய்கள், ஈஸ்ட்ரஜன் உற்பத்தியை தூண்டும் தாவர அடிப்படையிலான உணவுகள் இதய நோய் உருவாவதைத் தடுப்பதாக ஆய்வுகளில் குறிப்பிடப்படுகின்றன. டோஃபு யார் எடுத்துக்கொள்ளக்கூடாது? டோஃபு தாவர அடிப்படையிலான புரதங்கள் நிறைந்த ஒரு உணவுதான். ஆரோக்கியம் நிறைந்ததுதான். அதை நேரடியாக உணவில் சேர்ப்பது ஆபத்தை ஏற்படுத்தாது. ஆனால் அதையே சப்ளிமெண்டாக எடுத்துக்கொள்வதற்கு முன்பு மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும். டோஃபுவை மனரீதியான சிக்கல்களும் அதற்கு சிகிச்சையும் எடுத்துக்கொள்பவர்கள் தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக பார்கின்சன் நோய் போன்றவை உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் தயமின் என்னும் அமினோ அமிலம் அதிகமாக இருக்கிறது. அவை மன ஆரோக்கியத்திற்காக எடுத்துக்கொள்ளப்படும் மொனோஅமைன் ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் போன்ற மருந்து எடுத்துக்கொள்பவர்கள் டோஃபுவை சாப்பிடும்போது அந்த மருந்தில் உள்ள என்சைம்கள் டோஃபுவில் உள்ள தயமினை உடைக்கச் செய்துவிடும். இதனால் இரத்த அழுத்தம் அதிகரிக்கக்கூடும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இதுபோன்ற மேலும் எந்தவிதமான வீடியோக்கள் தேவை என்றால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.